என் ஸ்கூல் மேல புகாரா? ஆமா சார். என்னன்னு சொல்லிருக்காங்க? அது ஒண்ணும் இல்ல சார். நீங்க கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸை விட அதிகமா வாங்குறீங்களா? அதான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சில பேர் இப்படிதான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. விடுங்க பார்த்துப்போம். சார் அப்ப கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுக்குங்க. ஈவினிங் வச்சு வரும். எண்ணெயை துடைக்க யூஸ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு வைங்க போன. ஓகே சார். கதவு தர. ஏய் உடனே கதவு திறப்பிய மாட்டியா? ஏய் நான் கத்திட்டே இருக்கேன். ஏய் கதவு தரடி. கதவு திறப்பிய மாட்டியா? ஐயோ கதவு தரேன்னு சொல்றேன்ல. ஒரு பொண்ணு உள்ள இருக்கேன் கதவை தரேன்னு சொல்ற உனக்கு வெக்கமா இல்ல? ஏய் என்ன தள்ளி விட்டு உள்ள போயிட்டு எனக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறியா? முதல்ல நீ வெளியில வா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. கலெக்டர் வேலையா பாக்குற? ஊரை சுத்திட்டு பொண்ணுங்களை சைட் அடிக்க போற. அதுக்கு பொறுமையாவே போ. எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. ஆமா இவ போய் தான் ஃளைட் எடுக்க போறா. நீ மட்டும் என்ன ஒரு பொண்ணோட போட்டோ வச்சு அவளை தேடிட்டு இருக்க? அது உனக்கு அர்ஜென்ட் ஒர்க்கா? ஏய் என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏ எல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல வெளில வா. முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இவ வேற முடியல. ஏய் வெளியில வா. நான் தான் முதல்ல உள்ள போனேன். நீ வெளில வரவே மாட்டியா? ஏய் டைம் ஆகுது. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுவ? சீக்கிரம் வா. ஏய் டைம் ஆயிடுச்சுடி. சீக்கிரம் வெளில வாடி. இவ்வளவு தூரம் ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கானே, கொஞ்சமாச்சும் மதிக்கிறாளா பாரு. இவள சும்மா விடக்கூடாது. ஏதாவது செஞ்சாதான் இவன் நம்ம வழிக்கு வர மாட்டா. என்ன செய்யறது? ஐடியா. எப்படி குளிக்கிறேன் நானும் பாக்குறேன்டி. இப்ப எப்படி குளிப்பேன்? ஏய் வெள்ள வாடி. தண்ணிய நிறுத்தியமா இன்னும் குளிக்கிறா? ஏய் ஏய் முடியலையே இவள உன்ன. அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டாளா? ச்சே, மேல போய் பைப்பை க்ளோஸ் பண்ணது வேஸ்டா போயிடுச்சே. ஒருவேளை குளிக்காமலே ரெடி ஆயிட்டாலோ? ஏய் அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டியா? ஏன் என்ன டவுட்? இல்ல சும்மா தான் கேட்டேன். அம்மா டேப்ல தண்ணி வருதா? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். என்ன சொல்றா இவ? இப்ப அது முக்கியம் இல்ல. டைம் ஆகுது. பாத்ரூமுக்கு போனா தண்ணி வராது. திரும்ப மாடிக்கு போறதுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப என்னடா பண்றது? பேசாம இவகிட்ட சொல்லி தண்ணிய திறந்து விட சொல்லலாமா? இவ செய்வாளா? ஏய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப்? மாடிக்கு போய் கொஞ்சம் தண்ணி ஆன் பண்ணிட்டு வரியா? ஏன்? நீ தானே நான் குளிக்க கூடாதுன்னு ஆஃப் பண்ண. நீயே போய் ஆன் பண்ணிக்கோ. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, தன் வினை தன்னை சுடும்னு. போய் சாவுடா.
என்கிட்டயே வா. டேய், நான் கொடுக்கிற டார்ச்சர்ல இன்னும் 2 நாள்ல நீ இந்த வீட்டை விட்டு ஓடிடுவ. ஜானுவா குக்கா. நீங்களே இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் கலெக்டர் சாரை பார்த்து. சரிங்கம்மா. சார் சார் சக்தின்னு ஒரு அம்மா பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. உள்ள போங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? சார், நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு மனு கொடுத்துருந்தேன். விவிஎஸ் ஸ்கூல்ல ஃபீஸ் அதிகமா வாங்குறாங்க, அதை கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ண ஃபீஸுக்கு மாத்த சொல்லி கேட்டிருந்தேன். ஓ, ஆமாம்மா, சொல்லுங்க. என்ன சார் இவ்ளோ கேர்லெஸ்ஸா கேக்குறீங்க? நான் உங்ககிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன சார் ஆக்ஷன் எடுத்தீங்க? என்ன மேடம் ஆர்டரா கேக்குறீங்க? ஆர்டரா கேட்கல சார், தகவல் தெரிஞ்சுக்க கேக்குறேன். இங்க பாருங்க, எங்களுக்கு இது மட்டும் வேலை இல்லை, நிறைய வேலை இருக்கு. ஸோ பொறுமையாக தான் வேலை நடக்கும். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க பொறுமையா பண்ணலாம், ஆனா ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்டை விட மாட்டாங்கல்ல? அதுக்கு நாங்க என்ன மேடம் பண்றது? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, நான் அதை மேலிடத்துக்கு தகவல் சொல்லிட்டேன். என்னது, தகவல் சொல்லிட்டீங்களா? தட் மீன்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். அங்கிருந்து என்ன பதில் வருதோ அதை பார்த்துட்டு தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். சார் இன்னும் 2 நாளுக்குள்ள ஃபீஸை கட்டணும் சார். நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? இப்போ நாங்க என்ன சார் பண்ணணும்? என்ன கேட்டா எப்படி? ஒரு வேலை நடக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை மேடம். ஆறாமற பொறுமையாக தான் நடக்கும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சார் நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? வேற எப்படி சொல்றது? ஏதாவது தகவல் வந்தா நானே உங்களுக்கு சொல்றேன், போயிட்டு அப்புறம் வாங்கன்னு சொல்லட்டுமா? இன்னும் ஏன் நிக்கிறீங்க? கிளம்புங்க. அம்மா என்ன ஆச்சு? கலெக்டர் என்ன சொன்னாருமா? அவரு நம்ம விஷயத்த ஒரு பொருட்டாவே பார்க்க மாட்டேங்கிறாரு. எப்படி மேடம் பாப்பாங்க? கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி இவங்க எல்லாருமே ஒருத்தர் கீழே ஒருத்தர் தானே மேடம் வேலை செய்யறாங்க. இவங்களுக்கு எப்படி மேடம் நம்ம வழி புரியும்? ஆமாம்மா, இவங்க எல்லாம் பணத்துக்காக தான் வேலை செய்யறாங்க. நாம சொன்னது அவங்க காதுல விழாது. நாம சொன்னதை அவங்க கேட்கணும்னா ஒண்ணு நம்ம கிட்ட பணம் இருக்கணும், இல்லைன்னா பதவி இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாத சாதாரண மனுஷங்க தானே நாம சொல்றது அவங்க காதுல கேட்காதுமா. கேட்க வைப்போம், நம்ம வலிய புரிய வைப்போம், தர்ணா போராட்டம் பண்ணுவோம். இதுக்கு ஒரு முடிவு தெரியற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நம்ம எங்கேயும் போக கூடாது. வாங்க ஆரம்பிக்கலாம். சரிங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? கலெக்டர் சார் பார்த்தா என்னதாம்மா திட்டுவாரு? கிளம்புங்க. எங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டோம். சொன்னா கேளுங்கம்மா. முதல்ல எல்லாரும் கிளம்புங்க. முடியாது சார், எங்க வலிய கலெக்டர் சார் உணர்ற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம்.
சார் 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 நேற்று ஒரு பொண்ணு வந்து மனு கொடுத்துட்டு போனாங்கல்ல, அவங்க 4-5 பொண்ணுங்களோட உட்காந்து தர்ணா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆமாயா, அந்த பொண்ணு என்னையும் வந்து பார்த்துட்டு போச்சியா. கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவாங்க. இல்லை சார், நியாயம் கிடைக்காம போக மாட்டோம்னு உட்காந்துட்டு இருக்காங்க சார். சரி, எவ்வளோ நேரம் இருப்பாங்களோ இருந்துட்டு போட்டோம், கண்டுக்காத விடு. நீ எனக்கு மதியம் ஒரு மீன் குழம்பு சாப்பாடு ஆர்டர் பண்ணு. ஓகே சார். ஓகே. போராட்டமா பண்றீங்க? போராட்டம் அம்மா, இப்படியே எவ்வளவு நேரம் தான் உட்காந்துட்டு இருக்கிறதுமா? இவங்க ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரியே தெரியலம்மா. இனிமே இவங்க கிட்ட இப்படி கேட்டா வேலைக்கு ஆகாது. கேக்குற விதத்துல கேட்கணும். போராடுவோம் போராடுவோம் போராடுவோம், நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். மாவட்ட ஆட்சியரே மாவட்ட ஆட்சியரே, தடுத்திடு தடுத்திடு தடுத்திடு, தனியார் பள்ளியின் கல்வி கட்டண கொள்ளையை தடுத்திடு. தடுத்திடு தடுத்திடு கல்வி கட்டண கொள்ளையை தடுத்திடு. போராடுவோம் போராடுவோம், நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். மாவட்ட ஆட்சியரே மாவட்ட ஆட்சியரே, தடுத்திடு தடுத்திடு தனியார் பள்ளியின் கல்வி கட்டண கொள்ளையை தடுத்திடு. போராடுவோம் போராடுவோம். சார் சார் சார், அமைதியா உட்காந்துட்டு இருந்தவங்க இப்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சார். குரல் வறண்டு தாகம் எடுக்கிற வரைக்கும் கத்துவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கிளம்பி போயிடுவாங்க. நீ போய் உன் வேலையை பாரு. ஓகே சார். கோஷம் போடுறீங்களா? போடுங்க போடுங்க. தனியார் பள்ளியே தனியார் பள்ளியே, அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தின் கல்வி கொடு கல்வி கொடு. மாவட்ட ஆட்சியரே மாவட்ட ஆட்சியரே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, ஏழை பிள்ளைகளை வஞ்சிக்காதே. தனியார் பள்ளியே ஏழை பிள்ளைகளை வஞ்சிக்காதே. சார் சார் சார், இன்னும் கத்திக்கிட்டே இருக்காங்க சார். நீ ஒன்று பண்ணு, போராட்டத்தெல்லாம் பொம்பளைங்க தானே, ஆமா சார். போலீஸை கூப்பிட்டு மிரட்ட சொல்லு, பயந்து ஓடிடுவாங்க. சரிங்க சார். ஆ, போலீஸ் தான் சரி. போராடுவோம் போராடுவோம், நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். தனியார் பள்ளியே தனியார் பள்ளியே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, ஏழை பிள்ளைகளை வஞ்சிக்காதே. போராடுவோம் போராடுவோம். ஏமா நிறுத்துங்க, நிறுத்துன்னு சொல்றல. இங்க பாருங்கம்மா, இது கலெக்டர் ஆபீஸ். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் மனுவா எழுதி கொடுத்துட்டு போங்க, அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி முறை இல்லாமலாம் போராட்டம் பண்ணக்கூடாது. கொடுத்த மனுக்கு இன்னும் ஆக்ஷனே எடுக்கல சார். அதுக்காக தான் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரே நாள்ல தீர்வு கிடைச்சிடாதுமா. சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். பொறுமையா இருந்தா தீர்வு கிடைக்கிற பிரச்சனை இல்ல சார். இது சமுதாயத்துல சமீப காலமா புரையோடி கிடக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இதுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னா நாங்க போராட்டம் நடத்தியே ஆகணும். இப்படி சொல்ற பேச்ச கேட்காம சட்டத்தை மதிக்காம இருந்தீங்கன்னா உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நாங்க என்ன சார் தப்பு பண்ணோம்? மரத்தை வெட்டணுமா, இல்ல அரசாங்க பஸ்ஸை கொளுத்தணுமா, இல்ல பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணுமா? நாங்க எங்க குழந்தைங்களோட கல்விக்காக அமைதியான முறையில போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் சார். இதோ பாருங்க, தேவையில்லாம எங்களை தொந்தரவு பண்ணீங்கன்னா டெல்லியில பெண்கள் உரிமை கமிஷன் இருக்கு, அங்க கம்ப்ளைண்ட் பண்ணி உங்க யூனிஃபார்மையே கலட்டி வச்சிருவோம். போராடுவோம் போராடுவோம், நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம்.
வணக்கம். இன்னைக்கு நம்ம இருக்கிறது கலெக்டர் ஆபீஸ் முன்னால. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்கள் கூட்டமே கூடி இருக்கு. ஏன் எதுக்குன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு இங்க ஒரு அமைதி போராட்டம் நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. இந்த போராட்டத்தை பத்தி இவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் மேடம். மேடம், எதுக்கு எல்லாரும் கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை மேடம்? போராட்டம் நடத்துற அளவுக்கு போயிருக்கீங்கன்னா பிரச்சனையும் பெருசாதான் இருக்கும். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க மேடம். இன்னைக்கு நாங்க பெண்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்றதுக்கு முடிவு பண்ண காரணமே விவிஎஸ் ஸ்கூல் தான். விவிஎஸ் ஸ்கூலா? என்ன மேடம் சொல்றீங்க? விவிஎஸ் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸை விட அதிக அளவுல பணம் வாங்குறாங்க. அதை குறைக்க சொல்லி கேட்கதான் இந்த அமைதி போராட்டம். அப்படின்னா ஸ்கூல்ல ஃபீஸே வாங்க கூடாதுன்னு சொல்றீங்களா மேடம்? மன்னிக்கணும், நான் அப்படி சொல்லவே இல்லை. குறைக்கணும் தான் சொன்னேன். அதுவும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸை தான் வாங்கணும்னு சொன்னேன். அதை நீங்க மனுவாவே கொடுத்திருக்கலாமே. எதுக்கு இந்த போராட்டம் பண்றீங்க? இந்த மாதிரி பிரஸ் மீடியால எல்லாம் பிரபலம் ஆகணும் தான் இந்த போராட்டமா? முதல்ல நீங்க என்ன கேட்டீங்க? மனு கொடுத்திருக்கலாமே, எதுக்கு இந்த போராட்டம் தானே? மனு கொடுத்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காததுனால தான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கோம். அடுத்து என்ன கேட்டீங்க? பிரபலமாக தான் இந்த போராட்டமான்னு கேட்டீங்கல்ல? மீடியாங்கிறது மக்களையும் பிரச்சனையும் இணைக்கிற பாலம். இது யாரும் தப்பா யூஸ் பண்ண முடியாது. எல்லாருக்குமே நான் ஒன்று சொல்லிக்கிறேன். விவிஎஸ் ஸ்கூல்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு பல தனியார் கல்வி நிறுவனத்துல கூட கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண பணத்தை வாங்காம அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸை வச்சுக்கிட்டு பல மடங்கு அதிகமா பணம் கேக்குறாங்க. இருக்கப்பட்டவங்க கொடுக்கறாங்க, இல்லாதப்பட்டவங்க எப்படி கொடுப்பாங்க? அப்படி பணம் அதிகமா கேட்கறதுனால எத்தனை குழந்தைங்களோட லைஃப் கேள்விக்குறியாகுது தெரியுமா? இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா கவர்மெண்ட் சொன்ன தொகையை தான் ஃபீஸா வாங்கணும். அதுக்கு தான் இந்த போராட்டம். இதனால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நம்புறீங்களா மேடம்? வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். ஃபீஸை குறைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். போராடுவோம், போராடுவோம். நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். போராடுவோம். நியாயம் கிடைக்கும் வரை. இங்க பாரு, போராட்டம் பண்றாங்க. தனியார் பள்ளியே, தனியார் பள்ளியே, தனியார் பள்ளியே, தனியார் பள்ளியே. அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தின் கல்வி கொடு, கல்வி அனுமதி, 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 அனுமதி. அரசாங்க விதித்த தொகையை அனுமதி, அரசாங்க விதித்த தொகையை அனுமதி. நம்ம பிள்ளைங்களுக்கும் இதே மாதிரி தான் ஃபீஸ் அதிகமா வாங்கினாங்க. வாங்க நம்மளும் இந்த போராட்டத்துல போய் கலந்துக்கலாம். எப்படியோ ஒரு நல்ல முடிவு கிடைச்சா சரிதான். வா போலாம். வாங்க. உங்களுடைய போராட்டம் கண்டிப்பா வெற்றி பெறும். அதுக்கு எங்க சேனல் சைடுல இருந்து சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். நீங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எந்த ஒரு ஸ்கூல்லையும் இனிமே இந்த தவறுகள் நடக்கக்கூடாது. அவங்கள கவர் பண்ணுங்க. கல்வி கொடு, கல்வி கொடு. உங்க போராட்டத்துக்கு எங்க வாழ்த்துக்கள் மேடம். நாங்களும் போராட்டத்துல கலந்துக்கிறோம். நன்றி. வாங்க உட்காருங்க. போராடுவோம், 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 போராடுவோம். இறுதி வரை போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். தனியார் பள்ளியே ஏழை பிள்ளைகளை வஞ்சிக்காதே. அரசாங்க விதித்த தொகையை அனுமதி, அரசாங்க விதித்த தொகையை அனுமதி. தடுத்திடு, தடுத்திடு, கல்வி கட்டண கொள்ளையை தடுத்திடு. பாத்தியா, ஃபீஸை குறைக்க சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருந்தா என் நகைங்கெல்லாம் அடகு கடைக்கு போகாம தடுத்துருக்கலாம். சரி வா, நாமளும் போய் போராட்டத்துல கலந்துக்கலாம். ஆமா ஆமா, மத்த பொண்ணுங்க நகைங்களையாவது காப்பாத்தலாம். வாங்க. போராடுவோம், 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 போராடுவோம். நீதி கிடைக்கும் வரை போராடுவோம், நீதி கிடைக்கும் வரை போராடுவோம். தனியார் பள்ளியே, தனியார் பள்ளியே, அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தின் கல்வி கொடு, கல்வி கொடு. நிர்ணயித்த கல்வி கட்டணத்தின் கல்வி கொடு. போதும், போதும், பெற்றோர்களுக்கு பாரம் போதும். வேண்டும், வேண்டும், பெற்றோர்களுக்கு நிம்மதி வேண்டும். ஸ்கூல் ஃபீஸ் குறைக்கிறதுக்காக போராடுறாங்க. கொண்டு வா, கொண்டு வா. அரசாங்க நிர்ணயித்த ஃபீஸை கொண்டு வா. நம்மளும் இந்த போராட்டத்துல கலந்துக்கலாம். போலாமா? வா போலாம். போராடுவோம், போராடுவோம், போராடுவோம். நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம், நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். ஐயோ, என்ன இவ்வளவு கூட்டம் சேர்ந்துருச்சு? நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். சார் சார் என்ன சார், வெளியில பிரச்சனை பெருசாயிட்டே இருக்கு சார். ஒன்றும் இல்லையா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு கலைஞ்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருப்போம்.
விடு பார்த்துக்கலாம். இல்லை சார், மீடியாக்காரங்களாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்து பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க சார். சார் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ பிரச்சனை பெருசாயிடுமோன்னு பயமா இருக்கு சார். ம் சரி, நான் பார்க்குறேன். வா. நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். கல்வி கொடு, கல்வி கொடு. குறைந்த கட்டணத்தில் கல்வி கொடு. போராடுவோம், போராடுவோம். நியாயம் கிடைக்கும் வரை போராடுவோம். கல்வி கொடு, கல்வி கொடு. குறைந்த கட்டணத்தில் கல்வி கொடு. கல்வி கொடு, கல்வி கொடு.